வணக்கம் நண்பர்களே. வரவிருக்கும் காவலர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு உங்களுக்கு உதவுவதற்காக 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தின் முதல் 3 பாடங்களில் உள்ள மிக மிக முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோ மூலமாக தொகுத்திருக்கேன். ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி இதை பார்க்கலாம். கேள்வியை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் லைவில் இருக்கவங்க உங்களோட ஆன்சரை லைவ் சேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லைவ் முடிஞ்ச பிறகு பார்க்குறவங்க உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு 9th 10th சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அனைத்து பாடங்களையும் படிச்சுடுங்க அப்படின்னு போலீஸ் எக்ஸாமுக்கு ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். சார், அப்போ இந்த டெஸ்ட்டை போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கேள்விகள் உதவும். போலீஸ் எக்ஸாமுக்கு 90% கேள்விகள் 9th 10th புக்ஸ்லேருந்து தான் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 9th சோஷியல் சயின்ஸு முதல் 3 பாடங்களை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். இந்த 3 பாடங்கள்லேருந்து கேள்விகள் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிற கேள்விகள் உங்களுக்கு 100% உதவும். இருந்தாலும் புக்ஸையும் நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடணும். புக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடணும். ஒருவேளை உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா 9th சோஷியல் சயின்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பியை ஒரு பிடிஎஃபாக வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேருந்தே ஒரு தடவை படிச்சிருங்க. அதை இந்த வீடியோ முடியும் பொழுது அடுத்து நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. நான் ஒரு லைவ் டெஸ்ட் நடத்துவேன். இதே மாதிரி போலீஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 9th 10th அனைத்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் பாடங்களை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். லைவ் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மாடல் எக்ஸாமும் நான் நடத்துகிறேன். மாடல் எக்ஸாம் வந்து ஒரு OMR ஷீட் வச்சு நடத்தித்தரேன். இப்போது இந்த டெஸ்ட்டின் முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? லைவில் இருக்கவங்க லைவ் சேட் பண்ணுங்கள். லைவ் முடிஞ்ச பிறகு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஸ்பீடை 1.5x வச்சு பாருங்கள். சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு என்ன விடை? வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? விடை புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யார்? பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யார்? பரிணாம வளர்ச்சியில் மனிதனின் நேரடி முன்னோர் யார் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த பகுதி பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்த இங்கிலாந்து நிலவியலாளர் யார்? சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் எந்த காலத்தின் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. பழங்கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை முதன்முறையாக கண்டுபிடித்த இங்கிலாந்து நிலவியலாளர் யார்? அப்படியே சொல்லவா? சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அவர்கள். ஃபூட். சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அவர்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய மெருகேற்றப்பட்ட கற்கோடரிக்கு என்ன பெயர்? புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய மெருகேற்றப்பட்ட கற்கோடரிக்கு என்ன பெயர்? அப்படி சொல்லவா? செல்ட் அப்படின்னு பேர். ஆப்ஷன் பி செல்ட் என்பது விடை. மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் எது? மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் எது? விடை சொல்லவா? விடை
தொல்மானுடவியல். ஆப்ஷன் ஏ தொல்மானுடவியல். பூமி சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது? விடை சொல்லவா? பூமி 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. டைனோசர்கள் வாழ்ந்த காலம் என்ன? டைனோசர்கள் வாழ்ந்த காலம் என்ன? ஜிகேவில் அதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். டைனோசர்கள் வாழ்ந்த காலம் இடை தொல்லுயிர் ஊழிகளின் காலம். இடை தொல்லுயிர் ஊழிகளின் காலம். ஆப்ஷன் சி அதான் சரியான விடை. எண்ணிக்கால்டி நன்னா அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டது? எண்ணிக்கால்டி நன்னா அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டது? அது மெசபடோமியாவில் அமைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இதில் நம்ம பார்க்குற எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது? உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது? அந்த இடம் ஆக்ஸ்போர்டு. இது ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி. அடுத்த கேள்விக்கு போகலாம். குரோமக்னான் மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது? குரோமக்னான் மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது? சொல்லவா? குரோமக்னான் மனிதர்கள் வாழ்ந்த இடம் ஐரோப்பா. ஆப்ஷன் சி ஐரோப்பா என்பது விடை. அடுத்த கேள்வி. கீழ்ப்பழங்கால பண்பாட்டின் கற்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடம் எது? கீழ்ப்பழங்கால பண்பாட்டின் கற்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடம் எது? கிடைத்துள்ள இடங்களில் ஒன்று அதிரம்பாக்கம். விடை ஆப்ஷன் பி அதிரம்பாக்கம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டு விட்டன? கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டு விட்டன? விடை சொல்லவா? விடை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டு விட்டன. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே. 4,000 ஆண்டுகளுக்கு முன்பே கொட்டை தரும் பழ வகைகள் அதெல்லாம் பயிரிடப்பட்டுருச்சு. மெஹர்கர் இப்போது பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது. மெஹர்கரில் 6,000 வருஷத்துக்கு முன்பே நெல்லும் கோதுமையும் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. 14வது கேள்வி. தமிழகத்திற்கு அப்பால் சேர, சோழ, பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யாருடைய கல்வெட்டுகள் உதவுகின்றன? தமிழகத்திற்கு அப்பால் சேர, சோழ, பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யாருடைய கல்வெட்டுகள் உதவுகின்றன? விடை சொல்லவா? அசோகரின் பாறைத்தூண் கல்வெட்டுகள். ஆப்ஷன் பி அசோகரின் பாறைத்தூண் கல்வெட்டுகள். அடுத்த கேள்விக்கு போகலாம். செம்மணல் மேடுகள் கண்டறியப்பட்ட இடம் எது? தமிழகத்தில் செம்மணல் மேடுகள் கண்டறியப்பட்ட இடம் எது? தமிழகத்தில் செம்மண் மேடுகள் கண்டறியப்பட்ட இடம் தேரி. ஆப்ஷன் பி தேரி என்பது சரியான விடை. தூத்துக்குடி மாவட்டம். எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு என்ன பெயர்? எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு என்ன பெயர்? அந்த முறையின் பெயர் என்ன? லைவ்ல இருக்கவங்க லைவ் சாட் பண்ணுங்க. மம்மியாக் அப்படின்னு பேர். அது மம்மியாக். அடுத்த கேள்விக்கு போகலாம்.
சுமேரியர்களின் எழுத்து முறை எது? மிக மிக முக்கியமான கேள்வி. சுமேரியர்களின் எழுத்து முறை எது? உலகத்தின் முதல் காவியம் என்று கருதப்படுகின்ற அந்த காவியம் இந்த எழுத்து முறையில் தான் எழுதப்பட்டுச்சு. அந்த எழுத்து முறை கியூனிஃபார்ம். ஆப்ஷன் டி பாருங்க, கியூனிஃபார்ம். ஹரப்பா மக்கள் பின்வரும் எவைகளை பற்றி அறிந்திருக்கவில்லை? ஹரப்பா மக்கள் பின்வரும் எவைகளை பற்றி அறிந்திருக்கவில்லை? விடை சொல்லவா? ஹரப்பா மக்கள் குதிரையை அறிந்திருக்கவில்லை, இரும்பையும் அறிந்திருக்கவில்லை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது? இழந்த மெழுகு செயல்முறை முறையை சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது? சிந்துவெளி கால வெண்கல சிலை அப்படின்னாலே அது நடனமாது சிலை, நடனமாடும் பெண்ணின் சிலை. வேற எப்படியும் கொடுக்கலாம், அதை நடனமாது சிலை அப்படின்னு கொடுக்கலாம். வேற எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்? நடனமாது சிலை எந்த உலோகத்தால் செய்யப்படுதுன்னு கேட்கலாம். வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இப்போ ஒரு கேள்வியை நீங்கள் அணுகும் பொழுது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கேள்வியை அணுகணும். ஒரு மாதிரி நான் கேள்வியை கொடுத்துருக்கேன், அவங்க அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றியும் கேட்கலாம். 20வது கேள்வி. மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் எது? மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் எது? அந்த உருவம் ஸ்பிங்க்ஸ். ஆப்ஷன் ஏ, ஸ்பிங்க்ஸ் உருவம். கியூனிஃபார்ம் குறிப்புகள் எந்த காவியத்துடன் தொடர்புடையவை? கியூனிஃபார்ம் குறிப்புகள் எந்த காவியத்துடன் தொடர்புடையவை? உலகின் முதல் காவியம் என்று கருதப்படுகின்ற கில்காமேஷ் என்ற காவியத்துடன் தொடர்புடையவை. மெசபடோமியர்கள் வகுத்த நாட்காட்டி முறை எது? சூரிய நாட்காட்டி முறையா, சந்திர நாட்காட்டி முறையா, புவி நாட்காட்டி முறையா, இல்லை இவை அனைத்துமா? மெசபடோமியர்கள் வகுத்த நாட்காட்டி முறை எது? சந்திர நாட்காட்டி. ஒரு வட்டத்தை 360 பாகைகளாகவும் இந்த மெசபடோமியர்கள் வகுத்தார்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். உலகின் முதல் இராணுவ அரசு எது? உலகின் முதல் இராணுவ அரசு எது? உலகின் முதல் இராணுவ அரசு அசிரிய அரசு. ஆப்ஷன் டி, அசிரிய அரசு. எகிப்தை செழிப்புற வைக்கும் நதி எது? எகிப்தை செழிப்புற வைக்கும் நதி எது? எகிப்தின் கொடை என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு கூட கேட்பாங்க. எகிப்தின் கொடை என்று அழைக்கப்படுவது நைல் நதி. ஆப்ஷன் சி, நைல் நதி. அடுத்த கேள்வி இது சம்பந்தமாகவே. சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? அந்த ஆறு ஆப்ஷன் பி, மஞ்சள் ஆறு. ஒருவேளை உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். எகிப்தியர்களின் எழுத்து முறை என்ன? எகிப்தியர்களின் எழுத்து முறை என்ன? எகிப்தியர்களின் எழுத்து முறை ஹைரோக்ளிஃபிக் என்ற எழுத்து முறை. ஆப்ஷன் டி, ஹைரோக்ளிஃபிக் அப்படிங்கிற எழுத்து முறை. தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் யார்? தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் யார்? தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் லாவோட்ஸ் அவர்கள். ஆப்ஷன் ஏல இருக்கார் பாருங்க, லாவோட்ஸ் அவர்கள். பின்வருவனவற்றுள்
மெசபடோமியர்களின் சாதனை எது? மெசபடோமியர்களின் சாதனை எது? ஹமுராபி அப்படிங்கிற ஒரு மன்னனின் சட்டத்தொகுப்பு. ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு அப்படிங்கிறது மெசபடோமியர்களின் ஒரு முக்கியமான சாதனை. அடுத்த கேள்விக்கு போகலாம். மெசபடோமியர்கள் எத்தனை நாட்களை கொண்ட நாட்காட்டியை தயாரித்தனர்? மெசபடோமியர்கள் எத்தனை நாட்களை கொண்ட நாட்காட்டியை தயாரித்தனர்? விடை சொல்லவா? 360 நாட்கள். விடை 360 நாட்கள். சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் எது? சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் எது? சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் அரச மரம். இயற்கையை வழிபட்டார்கள், அரச மரத்தை வழிபட்டார்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டறிந்தவர்கள் யார்? குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டறிந்தவர்கள் யார்? விடை சொல்லவா? குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டறிந்தவர்கள் சுமேரியர்கள். ஆப்ஷன் இ, ஆப்ஷன் டி, சுமேரியர்கள். எந்த ஆண்டிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியுறத் தொடங்கியது? எந்த ஆண்டிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியுறத் துவங்கியது? கிமு 1900 அந்த ஆண்டிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியுறத் தொடங்கியது. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்விக்கு போகலாம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? தமிழகத்தில் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? தமிழர்களின் முதல் எழுத்து வடிவமும் இதுதான், தமிழ் பிராமி. விடை தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? அந்த நூல் மகாவம்சம். விடை என்ன? மகாவம்சம். 35வது கேள்வி. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? அந்த அரசன் கரிகால் சோழ பெருவளத்தான். கரிகாலன் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. இது புகழூர் கல்வெட்டு. கரூருக்கு அருகில் இருக்கு. கரூருக்கு அருகில் உள்ள புகழூர் அந்த கல்வெட்டு. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பேசிய மொழி எது? மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பேசிய மொழி எது? மக்களின் வட்டார மொழி எது? விடை பிராகிருதம். அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது. சேர அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்லும் சங்க இலக்கியம் எது? சேர அரசர்களை பற்றியும் அவர்களுடைய ஆட்சி பகுதிகளை பற்றியும் கூறும் சங்க இலக்கியம் எது? அப்படியே சொல்லுவா? பதிற்றுப்பத்து. ஆப்ஷன் பி, பதிற்றுப்பத்து. முதலில் திணை பற்றி குறிப்பிட்ட தமிழ் நூல் எது?
முதலில் திணை பற்றி குறிப்பிட்ட தமிழ் நூல் எது? அந்த நூல் தொல்காப்பியம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். மௌரியர் கால ஆட்சி மற்றும் பொருளாதார நிலைகளை நாம் அறிந்து கொள்ள உதவும் நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. என்னது? மௌரியர் கால ஆட்சி மற்றும் பொருளாதார நிலைகளை அறிந்து கொள்ள உதவும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? எழுதியவர் கௌடில்யர். அவரோட இன்னொரு பேரு சாணக்கியர். அவர் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகிறார். விடை என்ன? கௌடில்யர். கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை குறிக்கும் பொதுவான பெயர் என்ன? கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை குறிக்கும் பொதுவான பெயர் என்ன? இவர்களை குறிக்கும் பொதுவான பெயர் யவனர். ஆப்ஷன் சி, யவனர். வியன்னா பாப்பிரஸ் என்ற கிரேக்க ஆவணத்தில், அது ஒரு கிரேக்க ஆவணம், சரிங்களா? அது இப்பொழுது எங்கே இருக்கு? இப்பொழுது ஆஸ்திரியாவில் இருக்கு. வியன்னா பாப்பிரஸ் என்ற கிரேக்க ஆவணத்தில் எங்கு நடைபெற்ற வணிகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை முசிறியில் நடைபெற்ற வணிகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் கொடுமணல் மற்றும் குட்டூர் ஆகிய இடங்களில், ஆப்ஷன் பி பாருங்க, கொடுமணல் மற்றும் குட்டூர் ஆகிய இடங்களில் இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்தியாவுடனான இரும்பு வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் யார்? இந்தியாவுடனான இரும்பு வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் யார்? அவர் பிளினி. ஆப்ஷன் சி, பிளினி. அடுத்த கேள்வி, பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு எது? பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு எது? பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ, மாங்குளம் கல்வெட்டு. கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய மன்னன் யார்? கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய மன்னன் யார்? சேரன் செங்குட்டுவன். ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் யார்? கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் யார்? அவர்கள் பாண்டியர்கள். ஆப்ஷன் சி, பாண்டிய மன்னர்கள். சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் யார்? குரு அப்படின்னு சொல்லிட்டேன், பண்ணிக்கணும். சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவர்கள்தான் வேளிர். அதியமான் ஒரு வேளிர். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் ஒரு வேளிர். பாரி ஒரு வேளிர். வல்வில் ஓரி ஒரு வேளிர். அடுத்த கேள்விக்கு போகலாம். நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? அந்த நூல் தொல்காப்பியம். விடை என்ன? தொல்காப்பியம். 50வது கேள்வி, பாசன நீர் மேலாண்மை யாருடைய காலத்தில் துவங்கியது? பாசன நீர் மேலாண்மை யாருடைய காலத்தில் துவங்கியது? விடை சொல்லவா? கரிகாலனின் காலத்தில் துவங்கியது.
சங்க காலத்தில் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? பண்டைய காலத்தில் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? உமணர்கள்னா உப்பு வணிகர்கள். ஆப்ஷன் சி, உப்பு வணிகர்கள். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை விவரிக்கும் நூல் எது? காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை விவரிக்கும் நூல் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் சரியாக பொருந்தி வர்றது பட்டினப்பாலை. ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, முல்லை திணைக்குரிய கடவுள் யார்? முல்லை திணைக்குரிய கடவுள் யார்? அவர் திருமால். ஆப்ஷன் சி, திருமால். சேரர்கள் அணிந்த மாலை எது? சேரர்கள் அணிந்த மாலை எது? சேரர்கள் அணிந்த மாலை பனம்பூ மாலை. ஆப்ஷன் ஏ, பனம்பூ மாலை. சிலைமான் என்ற இடத்தில் உள்ளது எது? சிலைமான் என்ற இடத்தில் உள்ளது எது? சிலைமான் கீழடி. அடுத்த கேள்வி, செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரித்ரியன் என்று அழைக்கப்படுகிறது. விடை எரித்ரியன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, காயல் சிறந்த நகரம் என்று குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு பயணி யார்? காயல் சிறந்த நகரம் என்று குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு பயணி யார்? அவர் மார்க்கோ போலோ. ஆப்ஷன் சி, மார்க்கோ போலோ. சிம்பன்சி இனத்தின் டிஎன்ஏவை எடுத்து ஆய்வு செய்ததில் சிம்பன்சியின் பண்புகள் மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளதாக கண்டறிந்திருக்கிறார்கள்? சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில் சிம்பன்சியின் பண்புகள் மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளதாக கண்டறிந்துள்ளனர்? விடை 98% மேட்ச் இருக்கு. 98%. மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றுதலுக்கு என்ன பெயர்? மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றுதலுக்கு என்ன பெயர்? விடை சொல்லவா? தேய்த்து மெருகிடுதல் என்று பெயர். விடை தேய்த்து மெருகிடுதல் என்று பெயர். காகித நாணல், அதாவது பாப்பிரஸ் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தவர்கள் யார்? காகித நாணல், பாப்பிரஸ் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தவர்கள் யார்? அவர்கள் எகிப்தியர்கள். ஆப்ஷன் டி, எகிப்தியர்கள். மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்த அக்காட் நகரம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நல்லா கேட்டுங்க. மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்த நகரம் எது? அக்காட் நகரம். அந்த அக்காட் நகரம் பின்னாளில் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான கேள்வி, கூடல் ஊர் ஆகோல் பெடுதியன் அந்தவன் கல் என்ற செய்தி காணப்படும் நடுகல் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன் கல் என்ற செய்தி காணப்படும் நடுகல் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? அந்த இடம் புலிமான் கோம்பை. ஆப்ஷன் டி, புலிமான் கோம்பை. இன்றைய தொகுப்பின் இறுதி கேள்வி, யவனர்களின் கப்பல் தங்கம் மற்றும் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்துக்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக கூறுவது எது? யவனர்களின் கப்பல்
தங்கம் மற்றும் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக கூறுவது எது? அகநானூற்றின் 149வது செய்யுள். நண்பர்களே, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் 3 பாடங்களில் உள்ள மிக மிக முக்கியமான 63 கேள்விகளை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முறை நீங்களும் அந்த 3 பாடங்களை படிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களை படிக்க சொல்லிவிட்டு ஒரு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை படிக்க வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் 9th 10th சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அத்தனை பாடங்களையும் நீங்களாகவே படித்து முடிச்சிடணும். உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சிடுங்க. அடுத்தது நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும்? படிச்சுட்டு வந்து நான் கேட்குற கேள்விக்கு சரியாக ஆன்சர் எழுதி பாருங்கள். ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? தன்னம்பிக்கையோட எக்ஸாமினேஷன் எழுத போகணும். ஓகே, ரைட். அடுத்தது நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டியது 10th சயின்ஸு புத்தகத்தின் முதல் 3 பாடங்கள். அதில் உள்ள முக்கியமான கேள்விகளை நான் ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி 10ஆம் தேதி காலை 11:30க்கு உங்களுக்கு வழங்குகிறேன். மீண்டும் மற்றொரு முக்கியமான தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். உழைப்பே உயர்வு தரும். நன்றி, வணக்கம்.